எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய தசா கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். எல்லா கிரகங்களையும் முக்கியத்துவமான கிரகம் அப்படின்னா சனி பகவான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிரகத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அது பயிற்சி காலமா இருக்கட்டும், தசா காலமா இருக்கட்டும், எந்த காலத்திலயும் அது புக்தி காலமா இருந்தா கூட நிறைய பேர் அந்த சனி தசா காலங்களை பார்த்து பயப்படுறாங்க. இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சனி பகவானுடைய தசா காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு முழு விவரமா சில விளக்கங்களை சொல்றேன். பொதுவாக அந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுடைய 2வது வீட்டில் இருக்கக்கூடிய சந்திர பகவானினுடைய நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். இவருடைய மனம் மிகப்பெரிய அளவில் பொருளாதார விஷயங்களுக்கு ஏக்கம் அடையக்கூடிய நபர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். பணம் காசு சம்பாதிக்கணும், ஒரு புகழ் அந்தஸ்து வாழ்க்கையில அடையணும் அப்படிங்கிற எண்ணம் வாழ்க்கையில இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய நபர்களாகவும் அந்த உருவாக்கிய விஷயத்தை அப்படி போடா அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தன்மை வாழ்க்கையில அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பா பொருளாதார விஷயத்திலேன்னு வச்சுக்கலேன். ஏன்னா மனோகாரகன் சந்திரன் அப்படிங்கிறதுனால அந்த மனம் இல்லாத ஒரு விஷயத்த கூட உருவாக்கிடும். அப்படி உருவாக்கின பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு அவங்கள அதை களைச்சு போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சொல்லி சொன்னேன். அப்ப இவர்கள் பிறக்கும் போது முதல் திசையாக வரக்கூடியது இந்த ரோகிணி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்காரர்களாக இருப்பீங்க. நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்க சந்திர பகவான் தான் முதல் திசா காலமாக வரும். சந்திர பகவானுடைய திசா காலம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள். அதுல எல்லாத்துக்கும் பொருந்தி வரக்கூடிய திசையா அப்படி சனி திசை அந்த வயசுல வரணும் அப்படின்னா ஒரு 5 வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர திசையோட காலம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் செவ்வாய் திசை காலம், அது ஒரு 7 ஆண்டுகள், 12 வயது வரைக்கும் செவ்வாய் திசை நடக்கும். அதுக்கப்புறம் ராகு பகவானுடைய திசை காலம், அது பாத்தீங்கன்னா 12 ஒரு 22 30 வயசு வரைக்கும் ஒரு ராகு பகவானுடைய திசை காலம் நடக்கும். அதற்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா குரு திசை காலம் வரும். இந்த குரு திசை 16 ஆண்டுகள் 46 வயது வரைக்கும் நடக்கும். இந்த குரு பகவானுடைய திசை காலங்களை விளக்கமா என்ன குரு பகவான் யாருடன் சேர்ந்தா என்ன பண்ணுவாரு, 12 பாவங்கள்லயும் நின்று இருந்தா அந்த குரு பகவானுடைய திசை காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு முழு விவரமான பதிவு இதற்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த பதிவை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அடுத்து 46 வயதுல குரு பகவானுடைய திசை காலம் முடிஞ்சு சனி பகவானுடைய திசை காலம் ஆரம்பிக்கும். 46 வயதுல ஆரம்பிக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய திசை 19 ஆண்டு கால திசை. ஒரு 65 வயது வரைக்கும், ஒரு 65 வயசு, 60 வயசு, 66 வயசு, 70 வயசு வரைக்கும் ஒரு சிலருக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த 45 வயசுக்கு மேலதான் இவங்க சனி திசை சந்திக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சனி திசை சந்திக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் அப்படின்னு சில பழமொழிகள் இருக்குன்னு வச்சுங்களேன். சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல வாழ்க்கையில நன்மை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை மற்ற எந்த கிரகத்தினாலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது சில ஜோதிட விதிகளா சொல்லப்படுகிறது. இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் ஒருத்தர் சம்பாரிச்சிருக்கான் அப்படின்னா அது 3 தலைமுறைக்கு அப்புறம் நிலைக்காது இப்படிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. ஆனா அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய நற்பலன்களை பல தலைமுறைகளுக்கு அந்த தலைமுறையினர் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறதும் ஜோதிட விதிகளா சொல்லப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராகு கேதுகள்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை நடத்தி காட்டக்கூடிய கிரகம். ஆனா இந்த கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை உணர்த்தக்கூடிய கிரகம். அது நடத்திடும், இது உணர்த்தும். அதனுடைய அந்த சம்பவத்தினுடைய வழியை உணர்த்தக்கூடிய கிரகம் கேது, அது நடத்தக்கூடிய கிரகம் கேது. ஆனா இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சம்பவத்தை நடத்தியும் காட்டும், அதுல அவனுக்கு ஒரு உணர்வையும் ஏற்படுத்தி விடும். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் சனி பகவான் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சனி பகவான் இந்த அளவுக்கு நன்மையை செய்தாலும் கூட தீமையை செய்வதிலும் அந்த அளவுக்கு ஒரு வல்லமை வாய்ந்த கிரகம் வச்சுங்களேன். சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் அப்படின்னா நல்லதை கொடுக்கறது யாருனாலையும் தடுக்க முடியாது, அந்த தீமை கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் யாருனாலையும் தடுக்க முடியாது. சனி பகவான் தரக்கூடிய தீமை எப்படி இருக்கும் அப்படின்னா பயத்தை தரக்கூடிய துன்பமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ நமக்கு என்ன நடக்க போதோ, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு சிலர் என்ன யோசிப்பாங்கன்னா வரட்டுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சனி பகவான் தரக்கூடிய பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு அந்த சனி பகவான் கொடுக்குறாங்க. ஐயோ என்ன நடக்க போதோ இப்படின்னு பயப்படக்கூடிய அளவுக்கு சனி பகவான் அந்த பிரச்சனையை அந்த ஜாதகருக்கு அந்த வாழ்நாளில் ஏற்படுத்தி கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா அந்த காலத்துல சனி திசை காலங்கள்ல இது வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம்.
ஆனா அந்த சனி திசை காலங்கள்ல உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மாறிடுவாங்கன்னு வச்சுக்கலேன். உழைக்கணும், உழைச்சு முன்னேறணும், இப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் மனதிற்குள்ள புகுத்தக்கூடியவராக அந்த சனி பகவான் வந்துருவார். அந்த சனி திசை காலங்கள் அவர்கள் அந்த அளவுக்கு முயற்சிகளை எடுக்க வைக்கணும்னு வச்சுக்கங்க. குறிப்பா சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் இந்த ராகு கேதுகளுடன் தொடர்பு இல்லாமல் பாதகாதிபதி இந்த மாதிரியான பாவங்களோட பாதகாதிபதியோட தொடர்பு இல்லாமல் திசை நடத்துவது நல்ல ஒரு பலனை தரும் அப்படிங்கிறது ஜோதிட விதியா சொல்லப்படுது. இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் ராகு கேதுகளுடனோ பாதகாதிபதியாகவோ அல்லது பாதகாதிபதியோட தொடர்பு ஏற்படுதோ அல்லது பாதகாதிபதி நட்சத்திரத்துல போய் அமரக்கூடிய வாய்ப்பு, பாதகாதிபதி சேரக்கூடிய வாய்ப்பு, 6, 8, 12 அதிபதிகளுடன் சேர்க்கை, அவர்களுடைய ஸ்தானத்தில் நின்று திசை நடத்துவது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நட்சத்திரத்தில் நின்று திசை நடத்துவது, திதிசூனியாதிபதியாக வருவது, திதிசூனிய ஸ்தானத்தில் நின்று திசை நடத்துவது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவயோகியாக வந்து திசை நடத்துவது, அவயோகியோடைய நட்சத்திரத்தில் நின்று திசை நடத்துவது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி திசை காலங்களில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த 19 வருடம் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதா வரும்னு வச்சுக்கலேன். குறிப்பா சில விஷயங்களை சொல்றேன். இந்த சனி பகவான் ராகுவோடைய நட்சத்திரத்துல ராகுவோடைய சேர்க்கை சேர்ந்து திசை நடத்துறாரு அப்படின்னா தொழில கடுமையான நெருக்கடிகளை சந்திக்க வைக்கக்கூடியவராக அந்த திசா காலங்களில் வந்துடுவார். செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் அடுத்தடுத்து சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். இந்த சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து திசை நடத்தக்கூடிய காலங்கள்ல பங்காளி சண்டை வரக்கூடிய வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையாட்கள்னால் தொந்தரவு, வேலையாட்கள்னால் பிரச்சனைகளை சந்திக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் இந்த சனி பகவான் ராகுவுடன் சேரும்போது வந்துட்டே இருக்கும். இந்த சனி ராகு இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இவங்க ராகு திசை காலங்களை சந்திச்சிருந்திருப்பாங்க. அப்படி சந்திக்கக்கூடிய நபர்கள் பல நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம், பல நபர்கள் இந்த திருமணமே இவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய திருமணம் மிகப்பெரிய அளவுல பேசக்கூடியதாகவும், எனக்கு நடந்த திருமணத்தை பத்தி ஒரு கதையே எழுதலாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரட்சிகரமான திருமணங்களை நடத்தக்கூடியவர்களாக இந்த சனி ராகு இணைவு வாழ்க்கையில ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது வச்சுங்களேன். குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா அந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் உழைப்பு, தொழில் இதை பற்றி குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால, வேலை, தொழில், உழைப்பு இதை பற்றி குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால அதுல சில கடுமையான பிரச்சனைகளை சந்திக்க வைக்கக்கூடியவராக இந்த சனி ராகு இணைவு ஏற்படுத்திவிடும். அடுத்து சனிக்கேது இணைவு பார்த்தீங்கன்னா இதுவும் தொழில அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இந்த திசா காலங்களில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மாறிடுவாங்க. செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாகவோ டப்புன்னு நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழல் வரும். அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் தடைபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதனால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த சனிக்கேது இணைவு வாழ்வில் ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளமையில் ஏற்படக்கூடிய திருமண பிரிவிற்கு இந்த சனிக்கேது இணைவு இவருடைய வாழ்க்கைக்கு ஒரு காரணமாகும். இளமையில் ஏற்படக்கூடிய திருமண பிரிவுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேலையாட்கள் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்களுக்காக சில சட்ட சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சனிக்கேது இணைவு ஏற்படுத்தி சிம்பிளா சில விஷயங்களை சொல்றேன். இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது பாதகாதிபதியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு எந்த ஸ்தானத்துல நன்மை செய்யக்கூடிய ஸ்தானத்துல இருந்தாலும் கூட இந்த பாதகாதிபதியோட தொடர்பு ஏற்படும் பொழுது பார்த்தீங்கன்னா கடைசி காலங்கள்ல 19 வருஷமும் தரக்கூடிய நல்ல பலனை கடைசி காலங்கள்ல 1 வருஷம் 2 வருஷம்னு சொற்ப பலனை கொடுக்கக்கூடியவராக வந்துருவாரு. அப்படி வரும் பட்சத்துல பாத்தீங்கன்னா அந்த திசையோடைய பலனை முழுமையா அனுபவிக்க முடியாமல் போகக்கூடியது. என்னத்தை இந்த திசை நடந்துச்சு 20 வருஷம் படாத பாடப்பா இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த சனி பகவான் கொடுத்துருவார். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோட தொடர்பு ஏற்படும் பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவாக அந்த சனி பகவான் மறைவது நல்லதாக இருந்தாலும் கூட அந்த பாவத்திற்குரிய பிரச்சனையை தராமல் போகாது வச்சுங்களேன். தொழில கடன், தொழில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, தொழில சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்துடும். தொழில சில அவமானங்கள், தடை, தோல்விகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் பலர் இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். தொழில மிகப்பெரிய விரயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். ஒரு சிலர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் இந்த 12ஆம் இடத்துல சனி பகவான் நிற்கிறார் அப்படின்னா வெளிநாடு சம்பந்தமான வியாபாரம் பண்றது, வெளிநாடு சம்பந்தமான போக்குவரத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சனி திசை காலங்கள்ல நிறைய நபர்களுக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது அவர்களுடைய சுயஜாதகத்தின் அடிப்படையில் அமையக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த அவயோகியாக வரக்கூடியதோ திதி சூனியாதிபதியோட சம்பந்தப்படக்கூடிய திசை காலங்கள் சனி பகவான் உங்களுக்கு இருக்கிறார் அப்படின்னா முக்கியமா இந்த திசைகள்ல
தொழிலில் உங்களுக்கு ஒரு போராட்ட நிலையை வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. தொழில ஒரு நன்மை நடக்க விடாமல் தொழில் அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு செல்ல முடியாத நிலையை இந்த சனி பகவான் இவர்களுக்கு வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு. பொதுவா இந்த சனி பகவான் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார் உங்களுடைய ஜாதகத்துல அப்படின்னா, நல்ல ஸ்தானங்களில் நின்று, சனி பகவான் சொல்ல போனா திக் பலங்கள்ல நின்று, லக்னத்திற்கு நல்ல ஒரு யோகாதிபதியாக இருந்து, அதே மாதிரி பாத்தீங்கன்னா புஷ்கர நவாம்சம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர ஸ்தானங்களில் நின்றவர்களால் திசை நடத்தும் பொழுது இந்த சனி திசை மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யக்கூடியவராக வருகிறார். இந்த சனி பகவானுடைய வளர்ச்சி 20 ஆண்டு கால வளர்ச்சி, 19 வருஷம், அதை அப்படியே நிலைச்சு கொண்டு போய் நிக்க வச்சுவாரு. இது பல தலைமுறைகளுக்கு அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப லக்னத்தில் நின்று சனி பகவான் உங்களுக்கு திசை, குறிப்பா சின்ன சின்ன விஷயங்களா சொல்லிட்டே வர பாத்துங்க. 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த 1ஆம் இடத்துல சனி பகவான் நின்று திசை நடத்துறாரு அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. கூட அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் போகலாம், 10 மணிக்கு தானே வர சொன்னா 1 நேரம் வச்சு போகலாம், இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை வாழ்க்கை முழுவதும் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. இதனால நிறைய விஷயங்களை தட்டி போகக்கூடிய வாய்ப்பு, தள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவான் நிற்கிறார் அப்படின்னா பொருளாதார நெருக்கடிகளை தரக்கூடியவராகவும், ஒரு சிலருக்கு லேட்டா தான்ப்பா நான் பேசினேன், இன்னும் நான் பேசுறதுல சில தடுமாற்றங்கள் இருக்கும், இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்துவார். 3ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய சனி பகவான் தொழில புதிய முயற்சிகளையும் தொழில சில மாற்றங்களையும் சந்திக்க வைக்கக்கூடிய திசாகாலமாக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவங்களுக்கும் இந்த சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா, அந்த பாவம் இப்ப 7ஆம் இடத்துல எல்லாம் சனி பகவான் நின்று திசை நடத்துறார் அப்படின்னா திக்பலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த திக்பலம் பெற்ற சனி பகவான் வாழ்க்கையில எந்த அந்த ராகு கேதுகளுடையோ அல்லது பாதகாதிபதியோ திதி சுகுணாதிபதி தொடர்பு இல்லாமல் திசை நடத்துறாருன்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியவராக அந்த திசா காலங்களில் வந்துருவார். இதெல்லாம் அவருடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில சூட்சமமான விஷயங்கள். ஆனா சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் தொழிலை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த திசா காலங்கள்ல இவர்கள் சந்திக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு தொழில்சார் பிரச்சனையாக இருக்கும். அல்லது சனி பகவான் இவர் லக்னத்திற்கு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த நன்மைகளையும் தீமைகளையும் இவர்களுக்கு எடுத்து கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதியா சொல்லப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் இந்த திசா காலங்கள் இந்த வயசு வரைக்கும் வரும் இப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நன்மைகளையும் தீமைகளையும் கலந்து செய்யும், இல்ல நன்மை செய்யுமா தீமை செய்யுமா இப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா முழுசா தெரியாட்டி பிரச்சனை இல்லை. சில கணிப்புகள் இப்படியெல்லாம் இந்த ஜாதகத்துல இருக்கு, என்னுடைய ஜாதகத்துல இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த திசா காலங்கள்ல சில அடுத்த கட்ட நகர்வுகளையும் அடுத்த கட்ட முடிவுகளையும் எடுப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதற்கு தான் இந்த மாதிரியான பதிவுகள், ஜோதிட விதிகள். அதெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.